வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி 6/1/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 7வது இடத்துல சுவாதி நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராசிநாதன் செவ்வாய் குருவோட வீடான தனுசுலையும் குரு பகவான் மேஷத்துலையும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது. ராசி அதிபதி ஆட்சியில இருக்கிற மாதிரி தான் நிலை. இன்னைக்கு நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும். வீட்டில் உள்ளவங்க கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறவீங்க. சில மனிதர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தோணும். வாழ்க்கை துணையோட திறமையும் அறிவும் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். செல்வ நிலை நல்லா உயர்வா இருக்கும். பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும். ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிறவீங்க. மாணவர்கள் வீம்புக்காக எதையும் செய்யாம முடிஞ்சதை செஞ்சாலே சிறப்பா இருக்கும். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். கடுமையான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். குடும்பத்தார் மெச்சும்படியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபட்டு அவர்களோட பாராட்ட பெறுவீங்க. போட்டி மனப்பான்மையெல்லாம் விலகும். வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு லைட் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்கும். கண்டவர் கண்டபடி பேசுவதற்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. எடுக்கும் முடிவுகளை வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து எடுக்கிறது தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து காப்பாற்றும். அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும். நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்தில் இருந்த பதற்றமும் பயமும் இன்னைக்கு அது சரியாகி நிம்மதியை கொடுக்கும். ஒரு விஷயத்தில் உங்களோட அணுகுமுறை நல்ல பெயரை உங்களுக்கு வாங்கி தரும். அனுபவங்கள் உங்களுக்கு இனிமையை கொடுக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 6வது இடத்துல ராகுவோட நட்சத்திரமான சுவாதியில பயணிக்கிறாரு. ராசிநாதனான சுக்கிரன் கூட 2ஆம் அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்புங்க. இங்க என்னதான் குடும்பத்தாரோட சந்தோஷத்துக்காக உங்க கனவுகளை தியாகம் செஞ்சாலும் சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிஞ்சுக்காதது மன வேதனையை கொடுக்கும். பசின்னு வந்தவங்களுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. உதவி செய்யறதும் நல்லது. சிலர் கடன் வாங்கி குடும்பத்தாரோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது வரலாம். தொழில வருமானம் வழக்கம் போல இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். பெண்களுக்கு கடன் கொடுத்தவங்க இன்னைக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. பிள்ளைகளோட விஷயங்கள் கூட கொஞ்சம் சலிப்பை கொடுக்கலாம். குடும்பத்தாரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தாங்க நல்லது. மாணவர்கள் உங்களோட பொறுப்பான செயல்கள் உங்கள் பெற்றவர்களுக்கு பெருமையை கொடுத்தாலும் அவங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக செய்ய முடியலைங்கிற வருத்தத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு குழப்பங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க. உடலும் மனசும் நல்லா தெம்பா இருக்கும். உற்சாகமா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு இருக்கும். எதுலையுமே எச்சரிக்கையோட இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. வாய் வார்த்தைகளில் ஆரம்பிக்கிற சில விஷயம் கைகலப்பில் போய் முடியலாம். வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் நம்ம கவனமாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே தவறு நடந்துடும். மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து இன்னைக்கு செட்டில் செஞ்சிருவீங்க. பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். தேவையானவற்றை வாங்கும் அளவு பொருள் வரவு இருக்கும். சிலருக்கு வரவேண்டிய பணமும் இன்னைக்கு கைக்கு கிடைச்சிருங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 5வது இடத்துல சந்திரன் ராகுவோட சாரத்தில் இருக்கிறாரு. ராசிநாதன் 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது பிள்ளைகளால் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தைகள் உங்கள் மீது அன்பாகவும் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிடுவாங்க. அவங்களோட ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகி நன்மையில் முடியும். தந்தையாரோட உறவு நிலையும் உதவியும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கையில் வேகமாக முன்னேறணுங்கிற ஆர்வமும் ஆசையும் இருக்கும். உழைச்சு முன்னேறவும் தயங்க மாட்டீங்க. பூர்வீக புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை பெறுவீங்க. மாணவர்கள் தாத்தா பாட்டியோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. அவங்களால இன்னைக்கு ஆதாயமும் இருக்கும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இருக்கும். மொழி கல்விகளில் உயரடைவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். சொன்ன வாக்கை சொன்னபடி காப்பாற்றுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு பலிதம் ஏற்படுங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பூஜை ஹோமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க. ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தான தர்மங்களில் ஆர்வமாக இருப்பீங்க. இன்னைக்கு தயிர் எண்ணம் தானம் செஞ்சு வழிபடுறது சிறப்புங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இனிமையாக பொழுத கழிப்பீங்க. பொது சேவையில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்க பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 4வது இடத்துல இருந்தும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் இருக்கிறதும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்புங்க. இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் தடைகள் இல்லாமல் முடியும். அரசாங்க சலுகைகள் கூட கிடைக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும். வேற்று மொழி அல்லது மதத்தினரின் ஆதரவும் உதவியும் இன்னைக்கு கிடைக்கும். சிலர் புதிய காரு, பைக்கு போன்ற வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு கலைஞர்களாக இருக்கிறவங்க புகழ் பெறுவாங்க. கவிதை, சங்கீதம் இதிலெல்லாம் ஆர்வம் ஏற்படும். சிலர் இடம் வாங்கும் முயற்சிகளில் இருப்பீங்க. முயற்சிகள் வெற்றி அடையுங்க. மாணவர்களுக்கு கற்ற கல்வியால் பயனடைவீங்க. படிப்பதற்காக வெளிநாடு செயலில் முயற்சித்தவங்களுக்கு நல்லபடியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். பெரிய மனிதர்களோட காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செஞ்சு உயர்வை பெறுவீங்க. செல்வந்தர்களோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். தொழில் முறையில் சில சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவங்க புகழடைவீங்க. சேவை மனப்பான்மை இன்னைக்கு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க சீதாராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள்லாம் இருக்கும். சிலர் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலை கூட இன்னைக்கு இருக்கும். ஆஃபீஸ் விஷயமா போவீங்க.
பிரயாணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும்படியான உங்கள் வளர்ச்சி இருக்கும். பொறாமைக்காரர்களிடமிருந்து விலகி இருக்கிறதே நல்லது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க திருவரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசில் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி ஏதோ ஒரு வெறுமை இருக்குங்க. இதெல்லாம் இன்றைய கிரக நிலைகள் அதோட வேலை தான் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்காமல் ஒரு நாள் தள்ளி போடுறது நல்லதுங்க. நாளைக்கு எல்லாமே நன்மையில் முடியும். கிளி பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் 3வது இடத்துல இருந்தாலும் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்ல நாளாகவே இருக்குதுங்க. எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுக்காம ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்கிற மாதிரி இளைய சகோதரர் மூலம் பெரிய இக்கட்டில் இருந்து தப்பிச்சிருவீங்க. கம்யூனிகேஷன் எல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இன்னைக்கு உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சகஜமாக பழகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எதையுமே துணிந்து வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க. சுய கௌரவம் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட விருப்பு வெறுப்பு இல்லாமல் உதவி செய்வீங்க. நீங்கள் சகஜமாக பழகுற உங்களோட குணத்தால் உங்களை விரும்பி வந்து மற்றவங்க பழகுவாங்க. உங்களோட வெகுளித்தனமான செயல்களால் இன்னைக்கு கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகக்கூடும். கவனமாக இருங்க. மாணவர்கள் துணிந்து முன்னேறி வெற்றிகளை பெறுவீங்க. வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி ரொம்ப கராராக பேசுவீங்க. உங்களோட உறுதியில் எந்த மாற்றத்தையும் கொடுக்காம உறுதியாக இருப்பீங்க. மக நட்சத்திரக்காரங்க காளஹஸ்தீஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க. தொட்ட காரியங்களை வெற்றியோடு முடிக்காமல் விட மாட்டீங்க. மற்றவங்க உங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சொன்ன சொல் தவற மாட்டீங்க. இன்னைக்கு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். முக்கியமான ஃபைலு, ஆவணங்கள், நகைகள் இல்லை விலை உயர்ந்த பொருட்களை வச்ச இடம் தெரியாமல் தேட வேண்டியது வரலாம். தொலைச்சிட்டோங்கிற பயமும் குழப்பமும் இருக்கும். நாளைக்கு கிடைத்திரும், கவலையை விட்டுருங்க. வெளிர் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சாஸ்தாவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். மனசில் எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்கும். உறக்கம் நல்லா வரும். உடலில் இருந்த அலுப்பெல்லாம் மறைஞ்சிரும். காரிய தடைகள் நீங்கும். கொடுத்த வாக்கை இன்னைக்கு காப்பாற்ற முடியும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 2வது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ராசி அதிபதி புதன் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது இன்னைக்கு யோகமான அமைப்பு தான். உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. குடும்பம் நல்லா அமைதியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். இடம் நிலம் போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கும் இன்னைக்கு விற்கிறதுக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்குதுங்க. அனுபவம் கை கொடுக்கும். பண வரவில் எந்த தடையும் இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு உயரும். உதிரி வருமானங்கள் கூட இருக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க. சகோதர ஒற்றுமையும் நல்லாவே இருக்குங்க. மாணவர்களுக்கு உடன்பிறப்புகளோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க. நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கும். சக மாணவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாறும். உத்திர நட்சத்திரக்காரங்க சாஸ்தாவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். மொழி பற்று சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உடலில் காய்ச்சல், தலைவலி போன்ற தொந்தரவுகள் இருந்தால் அது இன்னைக்கு குணமாயிரும். மனசும் உற்சாகமாக இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவில் வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு பின்பு வருத்தப்பட நேரலாம்.
வேண்டாதவர்களோட சூழ்ச்சியால் இன்னைக்கு குடும்பத்தில் கலகம் கூட ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இளம் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க காமதேனுவை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு சகோதரிகள் மூலம் நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பெருமையாக உணரக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. அன்றாட வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் நடக்கும். உஷ்ணமான உணவுகளை மாத்திரம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சுவாதி நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் துலாம் ராசிக்கு 6வது இடத்துல இருந்து இன்னைக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால செல்வ நிலையில நல்ல உயர்வை பெறுவீங்க. பண வரவுல இருந்த தடைகள்லாம் அகலும். விருந்தினர்கள் வருகை இன்னைக்கு வீட்டிற்கு வருவதனால அவங்கள உபசரித்து மகிழ்வீங்க. நீங்களும் சுப நிகழ்ச்சிகள், விருந்து, அந்த மாதிரி விசேஷங்களில் போய் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட பெருந்தன்மையான குணத்தால் அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க. இன்னைக்கு பிரயாணங்களால் நன்மையே நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்படும். வீண் பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. எழுத்துத்துறை கலைத்துறையை சேர்ந்தவங்க உயர்வை அடைவீங்க. கணினி துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க. இன்னைக்கு பெண்களுக்கு கணவரையும் குழந்தைகளையும் உங்கள் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அதிக பிரயத்தனப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் பாசத்தால் காரியத்தை சாதிச்சுக்கிட்டுருவீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட வீணாக பொழுத கழிச்சாலும் படிப்பில் எந்த குறையும் இருக்காதுங்க. சக மாணவர்களோட சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க காமதேனுவை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது வெற்றி ஏற்படும். முழு மனசோட முயற்சிக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. உங்களோட சாமர்த்திய பேச்சால் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. இன்னைக்கு தன வரவு தாராளமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். எதையுமே முன்னாடியே யோசித்து அதை சிறப்பாக செயல்படுத்திடுவீங்க. எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டீங்க. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற கொள்கையோடு இருப்பீங்க. காவி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சகல விஷயங்களையும் இன்னைக்கு சாதிச்சுக்கிருவீங்க. சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றிடுவீங்க. சின்ன முதலீட்டிலேயே அதிக லாபத்தை பெறுவீங்க. வீட்டில் உள்ளவங்க கேட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு பகவான் இருக்கிறது இன்னைக்கு வீண் விரய செலவுகளை கொடுக்கும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிற மாதிரி செலவு செய்கிறதுல ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் தேவையில்லாத வீண் விரயங்களாக தான் இருக்கும். 10 ரூபாய் செலவு செய்கிற இடத்துல 100 ரூபாய் செலவாகும். விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டு அதனால ஒரு மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கூட அக்கறையாக இருக்க வேண்டியது அவசியங்க. பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டில் நடக்கும். பிரச்சனைகளை பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மாணவர்கள் கோபத்தை குறைச்சி தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து விலகி இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குற காரியம்லாம் சிறப்பாக முடியும். இன்னைக்கு சங்கடங்கள்ல இருந்து தப்பிச்சு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும். வியாபாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தெரிஞ்சவங்களாலையும் அல்லது பக்கத்து வீட்டாராலையும் ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும்.
தக்க சமயத்தில் அவர்களோட உதவி உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அடகு வச்ச நகைகள்லாம் இன்னைக்கு மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்காம வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. மனசில் அலுப்பும் சலிப்பும் இருக்கும். வீட்டில் சிலரோட நச்சரிப்பு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். பண விவகாரத்தில் கரெக்டாக இருக்கிறது நல்லதுங்க. பிஸ்தா கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிற சந்திரன் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு பகவான் குரு பகவானோட இன்னொரு வீடான மீனத்தில் இருக்கிறதும், குரு பகவான் தனுசு ராசியை பார்க்கிறதும் இன்னைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாம். எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட லாபம் பல மடங்காக இருக்கும். அதுலேயும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல், மெஸ், தண்ணீர், ஜூஸ் சென்டரு, அந்த மாதிரி கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் அமோகமாக நடக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவோ கொடுத்த கடன், ரொம்ப நாள் அலைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபர் உங்களுக்கு வீடு தேடி வந்து இன்றைக்கி அந்த காசை கொடுத்துட்டு போவாங்க. சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலர் பிடிச்சதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களுக்கு மனசில் தோன்றிய நல்ல விஷயங்களை வெளிப்படையாக பேசி அதில் உள்ள நன்மை தீமைகளை புரிய வைப்பீங்க. குடும்பத்தை விட்டு கொடுக்காம சிறப்பாக நடத்துவீங்க. மாணவர்கள் சின்ன முயற்சியால் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்றைக்கி எத்தனை இடையூறு வந்தால் கூட அத்தனையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. சூழ்ச்சி செய்கிறவங்க அவங்க தான் வீழ்ச்சி அடைவாங்களே தவிர உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். குடும்ப கௌரவம் பெரியவர்களால் மதிக்கப்படுங்க. மெரூன் கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். காரிய தடைகள் இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. பொருள் வரவில் எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். அக்கிரமம் செய்கிறவங்களை கண்டாவே உங்களுக்கு அடக்கி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவீங்க. அலைச்சல்களால் ஏற்பட்ட உடல் தொந்தரவுகள் இன்னைக்கு சரியாகும். பெரியவர்கள்கிட்ட இருந்த கருத்து பிணக்கு இன்னைக்கு சரியாகிருங்க. ஒரு நிம்மதியை கொடுக்கும். லைட் பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் பிங்க். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசிக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சுவாதி நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் ராசிக்கு 3வது இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சின்ன சச்சரவில் ஆரம்பிக்கிறது பெரிய சண்டையில் முடியலாம். கவனமாக இருக்கணும். பெத்தவங்க கிட்ட கூட கருத்து பிணக்கு ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பசின்னு வந்த யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்கிறது நல்லதுங்க. சினிமா, மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் ஓய்வில்லாத வேலைகளில் இருப்பீங்க. அடுத்தடுத்து வேலையெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குறவங்க மெச்சும்படி உங்களோட செயல்கள்லாம் இருக்கும். திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு எதுவும் இருக்காது. சாதாரணமாக இருக்குங்க. பெண்களுக்கு எதையுமே நல்லா கூர்ந்து கவனித்து உங்களோட ஆற்றலை வளர்த்துக்கிருவீங்க. திறமையை வளர்த்துக்கிருவீங்க. உங்களுக்கு பிடிவாத குணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு அல்லது வேலை விஷயமாக பெற்றோர்கள்கிட்ட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடலாம். கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்லதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். அடாவடித்தனத்தை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காதுங்க. வெறுப்பீங்க. பெற்றோர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அப்புறமா சமாதானமும் ஆயிடுவீங்க. அவங்கள சமாதானப்படுத்திடுவீங்க. தவறு நடந்தால் சுட்டி காட்ட தயங்கவே மாட்டீங்க. லைட் பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். கூர்மையான பொருட்களில் வேலை செய்யும் போதும், உயரமான இடங்கள், கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. பண தட்டுப்பாடு இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பாலகுமரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். தொட்டது தொடங்கும், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், கொடுக்கல் வாங்கல்லாம் லாபமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சில யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 9வது இடமான பாக்யஸ்தானத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறதும், சந்திரனை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் நல்ல நிலையினே சொல்லலாம். பெற்றவர்களோட ஆதரவும் அன்பும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களோட நினைவு உங்களுக்கு பெற்றவங்களோட அருமையை இன்னைக்கு உணர்த்துங்க. பாட்டனாரோட சொத்துக்களால் நன்மையெல்லாம் அடைவீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. கடவுள் கருணை கூட உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றல் இருக்கும். குடும்ப கௌரவம் கூட அதிகரிக்கும். அவங்களுக்கு என்னப்பா என்று அடுத்தவர்கள் ஆற்றாமை பேச்சுக்களால் இன்னைக்கு உங்களுக்கு கண் திருஷ்டி பரடலாம். கவனமாக இருங்க. பெண்களுக்கு ஏளனம் செய்கிறவங்களையும் புறம் பேசுபவர்களையும் நினச்சி வெறுப்பாக இருக்குங்க. தாழ்வு மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நண்பர்களோட மனக்கசப்பு ஏற்படலாம். தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க பாலகுமரனை வழிபட்டு காரியங்களை செஞ்சிங்கன்னா சிறப்பாக முடியும். நினச்சதெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. பண வரவு இன்னைக்கு இருக்கும். புகழும் செல்வாக்கும் அதிகமாகவே இருக்கும். உங்களோட சொல்ல காப்பாற்றி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பயனடைந்தவர்களின் பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களோட அருமையை வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இன்னைக்கு தயிர் சாதம் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட உடல்நிலைகளில் இருக்கிற தொந்தரவுகள் விலகுங்க. கரு நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்ச ஒருவர் உங்களை தேடி வீட்டுக்கு வருவாங்க. ஆச்சரியத்தை கொடுப்பாங்க. பெரிய மனிதர்களோட உதவிகள் இருக்கும். நட்புக்கு இலக்கணமாக இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுலேயுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. வீணான பேச்சுக்களில் ஏற்படுற விவாதங்களை கட்டுப்படுத்திக்கிறது அவசியம். மனசை தியானத்தில் செலுத்தி அமைதியாக இருங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. பேச்சில் கடுமையை விட்டுட்டு கனிவாக பேசுனீங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு வராது. எதுக்குமே யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்தவங்க கிட்ட ஏற்றத்தாழ்வு பார்க்காம சகஜமாக பேசி பழகிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு முழுசும் டென்ஷனாகவே இருக்கும். மனசில் வேண்டாத கவலைகள்லாம் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மனசை செலுத்துங்க. கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மாணவர்கள் தப்புகளை திருத்திக்கிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களை விட்டுறணும். நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு வாதாடுறதை விட்டுட்டு வீண் பேச்சுக்களை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும். பெரிய இக்கட்டில் இருந்து உங்களை தக்க சமயத்தில் அந்த நண்பர்கள் காப்பாற்றிடுவாங்க. பண தட்டுப்பாடு இருக்காது. வேலை இடத்துல அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் அல்லது மைத்துனரோட உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். விரும்பியவற்றை வாங்கி இன்னைக்கு சேர்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீங்க. ஊதா நிறம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அதை தவிர்க்கிறது நல்லதுங்க. சிலருக்கு உடல்நிலையிலையும் சில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். எரிச்சலும் கோபமும் ஏற்படும். மனசில் வெறுப்பு அதிகமாக இருக்கும்.
தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. இன்று பச்சை நிறம் சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.